அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே, ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ. கேக்குதுப்பா. நான் உங்களுக்கு கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. அதான் வாய்ஸ் கால்னால சரியா கேட்கல போல இருக்காது. என்னமே தெரியல, விட்டு வருது, கட் ஆயிருது. அதான் அது வாட்ஸ்அப்னால. அதாவதுப்பா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த 100 அதாவது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒரு நாடகம். 5000 வருட கல்பம்னு பேரு. 5000 வருடத்தை கல்பம்னு சொல்லுவாங்க. 2500 வருஷத்தை சொர்க்கம், 2500 வருஷத்தை நரகம்னுவாங்க. சொர்க்கம்னா அந்த குணத்தை வச்சுதான் சொர்க்கம். அவங்க குணம் ஆத்ம உணர்வுலயே இருக்கும், நம்ம சோல் கான்சியஸ்லயே இருப்போம். இந்த தேகத்தை வச்சு நம்ம வாழ மாட்டோம். இந்த தேகத்தால ஏற்படக்கூடிய உணர்வுகளை வச்சு நம்ம கை கால்கள் வேலை செய்யாது. சரிம்மா. இப்ப நரகத்துல ஃபுல்லா தேகத்தாலதான் நம்ம கை கால் வேலை செய்யுமே தவிர ஆத்ம உணர்வுல வேலை செய்யாது. தேகத்தால என்ன வருது அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். இப்ப தேகத்தால நமக்கு என்னென்ன கிடைக்குது சொல்லுங்க பாக்கலாம். தேகத்தால இன்பம் மாதிரி தெரியுது, அப்புறம் துன்பம் ஆயிடுது. அப்படி இல்லப்பா. தேகத்தால உறவு கிடைக்குது, தேகத்தால பொண்ணு கிடைக்குது, தேகத்துக்காக பொருள் கிடைக்குது, தேகத்துக்காக மண்ணு கிடைக்குது. இதெல்லாம் தேகத்துக்காக நம்ம செஞ்சு வைக்கிறோம். இப்ப நம்ம தேகத்துக்காக எங்கெல்லாம் ஓடுறோம், உறவு வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், உறவு வேணும்னு வாழறோம். தேகத்துக்காக என்ன பண்றோம், பொருள் சேர்த்து வச்சுக்கிறோம். சட்டை பேண்ட், இன்னும் கொஞ்சம் போனா பங்களா காரு. சரிம்மா. இப்ப ஒரு 10 Dress நமக்கு போதும். அது உங்களோட மனநிலை. சில பேர் 200 Dress வச்சுக்கிறாங்களா? அதான் தேகத்துக்காக நம்ம இப்படியே உழைச்சி ஆத்மாவுடைய சக்தி கம்மியாயிடுது. ஆத்மாவை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னா, ஆத்மாவை நற்காரியங்கள் செய்வதற்கு தான். அது விஸ்வன் பேரு. அவர் முரளியில் எழுதியிருக்காரு, அப்பாவே சொல்றாரு அவர் வாயாலேயே. விஸ்வம் என்ன, உலகம். உலக நன்மைக்காக இந்த கை காரியங்கள், இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, 5 பொறிகள், அது உலக நன்மைக்காக பயன்படுத்தும் போது ஆத்மாவுக்கு சக்தி அதிகமாகுது. இப்ப கண்ணால பாக்குறீங்க, கருணை பார்வை. அப்புறம் வாயால பேசுறீங்க, பணிவா பேசுறீங்க, இனிமையா பேசுறீங்க. அப்புறம் கை கால்களால செய்றீங்க, பிறருக்கு உதவி செய்றீங்க, பிறருடைய கஷ்டங்களை போக்குறீங்க. அதுக்காக பயன்படுத்தும் போது ஆத்மா சக்தி அடையும். இப்ப நீங்க தேகத்துக்காக கை காலை உழைச்சி கார் வாங்குறீங்க, தேகத்துக்காக மண்ணு வாங்கி வைக்கிறீங்க, எனக்கு நிலம் வேணும், அப்புறம் என் பரம்பரை எல்லாத்துக்கும் நிலம் வேணும். நீங்க மண்டையை போட போறீங்க, அந்த பரம்பரை அடுத்த நாளே அவன் கையெழுத்து போட்டு விபச்சாரி கொடுக்க போறானா இல்ல எவ்வளவு கொடுக்க போறான், எங்க போகுது எதுக்கும் தெரியாது. ஆனா நீங்க உயிரோட வாழ்ற வரைக்கும் தேகம் 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 ஏன் சம்பந்தீங்க அந்த பற்று. அந்த 5 விகாரத்துல இப்ப பணம் நிறைய சேர்க்கறாங்க பாருங்க, அது வேணும்ட்டே தான் கரெக்டா சொன்னீங்க. அது பணம் தேவைக்கு மேல நிறைய சேர்க்கறாங்க, தெரியாதுல்ல. ஏற்கனவே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஏன் அதுக்கு ஏன் தெரியுமா செய்யறாங்க? இல்ல அது ஏன் செய்யறாங்கன்னா, இந்த உலகம் இப்ப முடியணும், விநாசமும் ஆகணும், ஆரம்பமும் ஆகணும். சொர்க்கம் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்காரு அப்பா. அதனால சொன்ன, இந்த சங்கமக பிராமண குழந்தைங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்த உடனே புரியும், கப்புனு பிடிக்கும். அது படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், அப்படி ஒரு ஆர்வம் ஏற்படும், பிடிக்கும். இன்னும் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் நம்மளை பத்தின எவ்வளவு ரகசியம். நான் சொல்றதுமா, பணம் நிறைய சேர்க்கறவங்க பணக்காரங்க, ஆனா பணம் ஆசை பிடிச்சி பணம் அலையிறவங்களும் பணக்காரங்க தான். ஆமா, அதுதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்படி நடக்கட்டும், ஒரு பக்கம் அழியணும், உலகம் விநாசம் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்க இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா மொத்தமே கம்ப்ளீட்டா தேக உணர்வு போக 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 அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இப்ப எவ்வளவு பேர் செத்தாங்க, இன்னும் எவ்வளவு பேர் மரணம் மாறிய போறாங்க. இன்னும் 3ஆம் உலக இல்லமா, உலகம் ஒண்ணு அழியிற மாதிரி தெரியலையே. கண்டிப்பா பண்ண போகுது. அதுதான் சூட்சம், அதான் குப்தமா இருக்குது. அதுதான் இப்ப நான் சொர்க்கத்துக்கு போறேன்றேன், அது குப்தமா இருக்கு. அது உங்களுக்கு எப்படி வருமானது நீங்க படிச்சாதான் தெரியும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். என்னன்னா, அவர் குப்தம்னு சொன்னீங்களா, குப்தம்னா என்னங்க அர்த்தம்? குப்தம்னா மறைவா இருக்கிறது. சரிம்மா. இப்ப ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு, யாருக்காவது ஆத்மா தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஆனா அவனை உங்களால சொல்ல முடியுமா? உலகம் அழிகிறது இருக்கட்டுமா, நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பணம் சேர்க்கறவங்க, நிறைய பதவி அதிகாரம் போறவங்க எல்லாம் கடைசியில ரொம்ப அழுகி போய் தான் சாகுறாங்க. ஆமா, கரெக்ட். ஏன் கரெக்டா நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டரே பாத்தீங்கன்னா நிறைய மேல பதவி வேணும், எல்லா பதவியும் மோடியா லேடியான்னு ரொம்ப பவரா கடைசியில எவ்வளவு ஒரு மோசமா போயிடுச்சு. ஆமா, ஏன் தேக உணர்வாலன்றார் அப்பா. இல்லம்மா, இப்போ நான் ஒரு சிந்தனை வந்துச்சு. இப்போ
அதாவது இந்த பண வெறி பிடிச்சி பணத்தை நிறைய சேர்க்கறவங்க, பதவி பணம் அதிகாரம் எல்லாம் வர்றாங்க. அப்புறமேட்டுக்கு ரொம்ப அழுகி போய் ரொம்ப கேவலமா அதுதான் அப்பா சொல்றாரு, தேக அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் சொல்ல வர்றது மக்களுக்கு அறிவுரை. பணம் பணம் பதவி பணம் அதிகாரம் அடுத்தவங்களை அடக்கி ஆள்றாங்க. ஏன்னா அடக்கி ஆளு பெருமை எல்லாம் பண்றாங்க. கடைசியில வந்து ஒர்ஸ்டா போயிட்டு அழியறாங்க. அப்படிங்கும்போது அத வந்து நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி போறவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னு பாக்குறோம். ஆமா, இப்ப கூட நான் பக்கத்துல பாத்துட்டு இருக்கேன். பணம் வெறி பிடிச்சு அலைஞ்சா ஒருத்தன், கடைசியில அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து கடைசியில வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் ஒருத்தன். அதே மாதிரி இன்னொருத்த வந்து பெருமையா என்னென்னமோ செஞ்சான், ரொம்ப ஓவரா பண்ணி. பக்கத்திலே ஒருத்தன் இருக்கான், அது வந்து ரொம்ப பெருமை காசு பணம் சேர்த்து எவ்வளவோ பண்ணான். பண்ணி கடைசியில தலைமறைவா இருக்கான். 3 மாசம் தலைமறைவா இருக்கான், தலை காட்டாம. என்ன காரணம்? அவ்வளவு ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான், பண பிரச்சனை. அப்பாவுக்கு பிடிக்காதது தேக அகங்காரம். அப்பாவுக்கு இந்த 5 விகாரம் பிடிக்காது. 5 விகாரம் பிடிக்காது. இந்த ஆத்மாக்கள் 5 விகாரம் பிடிக்கும். என்னன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரங்கள் பிடிக்காதது வந்து அப்பாவுக்கு இந்த 5 விகாரங்களுடைய ஆத்மாக்கள் அசுத்த ஆத்மாக்கள்னு பேர் வச்சிருக்காரு. அவருக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? அசுத்த ஆத்மாக்கள். எந்த அளவுக்கு பெருமையா அவர் நடந்துகிட்டாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு 3 மாசம் தலைமறைவா இருக்கும் போது ரொம்ப கேவலமா ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுதான் சொல்றாரு, வேணாம் போகாதீங்க குழந்தைங்களான்னு சொன்னா குழந்தை கேட்டா தானே. அதான் பெருமையா இப்ப பெருமையா பண்ணாங்க, ஓவரா பண்ணிட்டு இப்ப அவங்களுக்கு இறைவனுடைய நம்பிக்கை அவங்களுக்கு குறையுது. அந்த இறை நம்பிக்கை இறை யாருக்கெல்லாம் குறையுதோ அவங்க வந்து இப்படிதான் போவாங்க. சுருக்கமா சொல்ற அறிவுரை, இந்த மாதிரி பெருமையா போய் பணம் சேர்த்துக்கிட்டு பதவி அதிகாரம் விரும்பிக்கிட்டு போறவங்க கண்ணு முன்னாடியே இவ்வளவு அசிங்கப்படுறாங்க. ஆனாலும் திருந்த மாட்டேன்றாங்களே, பாத்துட்டு திருந்த மாட்டாங்க. அதுதான் கேக்குறாரு. அதுதான் அப்பா கேக்குறாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த ஆத்மாக்கள் சுத்த ஆத்மாக்களா இருந்தீங்களோ, தேவி தேவதையா இருந்தீங்களோ, அவங்க மூலியமா இவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அந்த சாட்சாத்தாரம் கிடைக்கும் அவங்களுக்கு. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, மறந்துடாதீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நன்றி. கடவுள் வந்து பன்றியில இருக்காரு, நாயில இருக்காரு, மாட்டுல இருக்காரு. அது மாதிரிலாம் நீங்க நிந்தனை பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. அவர் சுப்ரீம் சோல், இருக்கிறதுலயே சுப்ரீம் சோல், பரம ஆத்மா. அவரை பத்தி உன்னை பத்தியே உனக்கு ரகசியமே நான் தான் வந்து சொல்லித்தரேன். நீ ஒரு ஆத்மா குழந்தை, நீ தேகம் கிடையாது. நீங்க எல்லாருமே ஆத்மானா தெரியாது, அப்படிங்கும்போது நம்ம பரமாத்மானா என்னன்னே தெரியாது. சூப்பர். என்னதான் சொல்றேன், நீங்க 16,108 சொன்னோன்னே நான் அப்படியே அசந்துட்டேன், டக்கு ஸ்டன் ஆயிட்டேன். நேத்து தானே படிச்சோம் முரளியில, ஏதோ கேட்டோம். ஆனா அது உடனே அப்பா இந்த கேசட் போட்டு இதையும் சொல்லி தராரு பாரு. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, அப்ப வந்து 16,000 மனைவினா அப்ப நான் என்னை வந்து ஒரு மனைவி. ஆமா, அவர் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்க உங்களோட அன்பு, உங்களோட தூய்மையான உள்ளம், உங்களுடைய அந்த உணர்வு நிலை, இதெல்லாம் தான் கொண்டு போய் சேர்க்குது அவர்கிட்ட. அதாமா, நான் வந்து 90 நாள் வந்து தொடர்ந்து காலை மதியம் இரவு 3 நேரம் கேப் இல்லாம 90 நாள் வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கேன். அதான் பாத்தீங்களா, வந்து அவரா தடுத்து ஆட்கொள்றது. இதெல்லாம் நீங்களா உட்காந்து யோசிச்சு நான் இப்படி பண்ணதுனால வரும், அது அந்த கதையே நடக்கவே ஆமா. நான் வந்து எதுவுமே கேட்கல. நான் வந்து எனக்கு ஒரு குருநாதர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, சாமி கிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்ட்டார், எதுவுமே கேட்க கூடாதுன்ட்டாரு. அப்படி சொல்லவும் நான் எதுவுமே கேட்கல. 90 நாள் வந்து இது மாதிரி கேப் இல்லாம வணங்கிட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா தடுத்து ஆட்கொள்றாரு. ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால சரி நம்ம தொடர்ந்து பண்ணணும்ட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப கரெக்டா உங்க லௌகிக வாழ்க்கை எப்படி இருந்தது? அதான் ரொம்ப கடினமா இருந்ததுனாலதான் நான் 90 நாள் இது மாதிரி எல்லா வேலையும் விட்டுட்டு நான் தியானம் பண்ணிட்டே இருக்கேன். காலையில ஒரு 1/2 மணி நேரம், மதியம் ஒரு 1/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1 மணி நேரம் இப்படி தியானம் பண்ணிட்டே இருக்கேன். அவர் பண்ற வேலைதான். 90 நாள் பண்ணனா. அப்ப 90 நாள் முடிஞ்சு நைட்டு 1:30 மணி, கரெக்டா 1:30 மணிக்கு வந்து ஒரு யாரோ பேசுற மாதிரி இருந்தது. அப்பதான் சொன்னாரு, நீ என் மனைவி, நான் வந்து உன்னை கைவிட மாட்டேன், என்னைக்கும் உன்னை பாதுகாப்பேன். அதே மாதிரி சொல்லி இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ஆகுது. 24 வருஷம் அவர் காப்பாத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த 100 வருஷத்துல அவர் சொன்னபடி அவர் 1935 தாதா லேக்ராஜ் உடம்புல வந்தாரு. உங்களுக்கு இப்ப உடம்புல வந்திருக்காரு. எனக்கு 4 வருஷம் தான் ஆகுது. ஆனா நான் வந்து ஆனா அன்பு வந்து அதிகம். அதாவது இந்த கள்ளங்கப்படம் இல்லாததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்க வந்து
சும்மா பேப்பர்ல பாத்துருப்பீங்க, எல்லாம் பாத்துருப்பீங்க. அனுபவ ரீதியா அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதாவது வெளிப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசுறது, அந்த கதையே வராது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லுவீங்கல்ல வாழ்க்கையில, அந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன் நானு. ஆனா எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு உதாரணம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்ப இந்த லௌகீகத்துல இருந்துகிட்டே நம்ம உணராம வாழ்ந்திருக்கிறோம் பாருங்க. அத உணர்த்தி இருக்கிறாரு பாருங்க. நான் சிவன் இருக்கிறேன், நான் தான் பண்ணி இருக்கிறேன், உணரு அப்படின்னு எனக்கு உணர்த்தினாரு. ஓ அப்பா நீதான் பண்ணியா? நான் என்ன சொல்றேன், வெளிப்பட கல்லங்கப்படம் எல்லாம் கிடையாது, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. 2 பசங்களும் நீங்க பாத்தீங்கன்னா லௌகீகத்துல 2 மகன்களும் பாத்தீங்கன்னா நல்லா லாக்ஸ் டுகெதர் சம்பாதிக்கிற அளவு கொண்டு விட்டாரு. ஆமா, அவங்க வித்யா மந்திர்ல படிக்க வச்சாரு அப்பா. விவசாய குடும்பம் எல்லாமே இதெல்லாம் வந்து அப்படியே அதாவது எப்படி சொல்றது, அத இந்த குறை பிச்சு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல இறைவன். ஆமா, கூரையை பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இறைவன் கொடுத்தாருன்னு. ஆமா, இறைவன் மட்டும் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும். அதை நான் இறைவன் சொல்றேன், தெய்வம்னு நீங்க சொல்றீங்க, நான் இறைவன் சொல்றேன், அவ்வளவுதான். அதான் இறைத்தன்மை இருக்கிறதுனால இறைவன் பேரு. சரிமா, சின்ன சந்தேகம். இப்போ அப்பா வந்து எவ்வளவோ வரம் கொடுக்குறாரு பாக்குறீங்களா, எவ்வளவோ வரங்களை ஒரு வரம் கொடுக்குறாரு உங்களுக்கு. அப்ப வந்து முக்கியமான வரமா நினைக்கிறது என்னன்னா, நீ என் மனைவி அப்படின்னு சொல்றதுதான், நீ என் மனைவி அப்படிங்கறது மட்டும் தான் முக்கியமான ஒரே ஒரு வரம். அதுக்கப்புறம் மாநில கோத்துறாரு, அவங்களுக்கு சந்தேகமே கிடையாது. இப்ப உங்களுக்கு 16,108 இந்த ஆத்மாக்களை வந்து மணிமாலையிலே கோத்து கழுத்திலே போட்டுக்கிறாரு. அப்படியா? இந்த சங்கமயுக பிராமணரா இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு நாள் தேக உணர்வுல போவாங்க, ஒரு நாள் ஆத்ம உணர்வுல வருவாங்க, ஒரு நாள் நிலையா இருந்து நிறைய டிக்கெட் வாங்குவாங்க, மாயா போட்டு அடிச்சுன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. மாயா வந்து எல்லா சூழ்நிலையும் அடிக்கும், லௌகிகத்திலயும் அடிக்கும், அலௌகிகத்துல பொறாம பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றோம், இந்த பரிவர்த்தனை கொடுத்து இது செஞ்சா நல்லா இருக்கணும். ஒரு 70% அந்த ஒருத்தர் வாயால சொல்லப்பட்ட அந்த உண்மைகள் வந்து 70% அது பயனுள்ளதா இருக்குது. இன்னொருத்தர் சொல்றாரு ஆத்மா, அவர் சொல்றது ஒரு 90% இருக்குன்னு வச்சுங்களேன். யார் எடுத்துக்குவாங்க? எல்லாருமே 90% பயனுள்ளதா இருந்தா இன்னும் நல்லா தானே இருப்போம், பெஸ்டா இருப்போம்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த 70% கொடுத்த இந்த அந்த ஆத்மா மனசார கூட வெதும்பி, நான் சொன்னது அவங்க எடுக்கல, அந்த அகங்காரம் லைட்டா, ரொம்ப லைட்டா, வெரி வெரி ரொம்ப லேசா மத்தவங்க மேல தூவினா கூட அது கூட பாவ கணக்காகும் போச்சு. அது கூட பொறாம, அலௌகிக பொறாம. அது அந்த மணிமாலை எத்தனைங்க? 16,000? 16,108. 16,108. ஆமா, 16,000 இவங்க. இந்த 108 மணிமாலை வந்து இந்த சங்கமயுகம் மொத்தமா சேர்த்து 16,108. நம்ம அதெல்லாம் 108 மந்திரம் சொல்லி இருக்கிறோம் உட்கார்ந்து ஜபிக்கும் போது. ஓஹோ, அந்த 16,000ங்கிறது ஜென்ரலா, இந்த 108ங்கிறது ரொம்ப மனைவி. ஜென்ரல் இல்ல, அவங்க மனைவி. அவங்க 108ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 108ன்றவங்க வந்து என்னன்னா, இவங்க உலக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைச்சவங்க. அப்பா கூட சேவையில இருக்காங்க. ஆமா, அப்பா கூட சேவையில இருக்காங்க, சொர்க்கத்துல போறாங்க. உலக ராஜ்யத்தையே மாத்தக்கூடிய பெருமாள், லட்சுமி என்ற 2 பிறவி வந்து ஆணாவும் 2 பிறவி பெண்ணாவும் இருக்கிறதுனால இங் யாங் எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கு உடம்புல. நம்ம கிட்ட ஆண் தன்மையும் இருக்கு, பெண் தன்மையும் இருக்கு. பெண் தன்மை அதிகமா இருக்கும்போது நான் பெண்ணா பிறக்கிறேன், ஆண் தன்மை அதிகமா இருக்கும்போது ஆணா பிறக்கிறேன். 2 பிறவி எல்லா ஆத்மாக்களுக்கும் பிறக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இந்த விஷயத்த இறைவன் சொல்லாம நம்மளுக்கு எப்படி தெரியும்? யோசிக்கணும்ல. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது சொல்ல முடியாது, இவ்வளவு விஷயத்த எப்படி மனிதர்களால சொல்ல முடியும்? அதாம்மா, இப்ப நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே பறந்து மேல உயரமா பனைமரம் உயரத்துக்கு 200 அடி உயரத்துக்கு பறந்து போற மாதிரி போயிட்டே இருக்கேன் தூங்கிட்டு இருக்கும்போது. அப்பனா நீங்க வந்து பறக்கும் கலையில இருக்கீங்க, பரிஸ்தாவா ஆக போறீங்க அடுத்தது. பரிஸ்தா ஸ்டேஜ்ன்றது இந்த ஒளி உடல். நம்ம இந்த உடலை விட்டுட்டு ஒளி உடல் ஆனா இருப்போம், சேவை செய்வோம் உலகத்துக்காக. அப்பா இப்ப எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு கணக்கு எழுதுறாரு. நீங்க கேட்டீங்கல்ல, இவர் அந்த 5000 வருட மொத்த நிகழ்வும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விதை ரூபத்துக்குள்ள பல போல்டிங்கா வச்சிருக்கிறாரு, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. ஆனா நம்மளும் விதை ரூபமா இருக்கிறோம். நம்ம 84 பிறவியா இல்ல என்னென்ன பிறவின்றது நம்ம போல்டிங் எழுதி வச்சுட்டு போய் பரலோகத்துல உட்காந்துக்குவாரு மனுஷன். அவர் வரமாட்டாரு. ஆனா நீங்க எழுதுறீங்க பாருங்க கர்மா, இப்ப எழுதுறீங்க பாருங்க 100 வருஷம் நல்லது கெட்டது எல்லாமே, அது வந்து உங்க போல்டிங்ல இருந்து அது ஆக்ட் ஆகும். அங்கதான் நீங்க கேட்ட சந்தேகத்துக்கு இந்த விளக்கம். அந்த போல்டிங்ல பதிஞ்சு வச்சுட்டேன், உங்க சிப்ல போட்டு வச்சுட்டேன். இந்த ஆத்மான்ற ஒரு சின்ன ஒளி புள்ளியில ஒரு பதிவு ரெக்கார்டு உங்களுக்குள்ள இருக்கு. என்ன இருக்குன்னா, அடுத்த வருஷம் அடுத்த 5000 வருட கல்பத்துக்கான எல்லா பதிவுகளையும்
சின்னதா ஒரு சிப்பு மாதிரி எழுதி உங்க மண்டையில சொல்லிட்டேன், அவ்வளவுதான், நான் போய் பரலோகத்துல உட்காந்துட்டேன். நீங்க அது பிரகாரம் தான் ஆக்ட் ஆக போறீங்க. ஆனா அந்த அது பிரகாரம் ஆக்டுக்கு இப்ப இந்த 100 வருஷம் நீங்க முயற்சி பயிற்சி எடுத்தாதான். அதனால கலியுகத்துல ஏன் குழந்தைங்களா சிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இப்ப நீங்க கலியுகத்துல விளையாட்டுத்தனமா, அசல்ட்டுத்தனமா, ஒரு அலட்சியமா, ஒரு அவமானத்தனமா, எப்படி எல்லாம் சோம்பேறித்தனமா இந்த மாதிரி பண்ணி நீங்க நீங்க உண்மையிலேயே நீங்க பரலோகத்துல எல்லாரையும் முக்தி கிட்டு போறாரு அப்பா. இப்போ எல்லா ஆத்மாவுக்கும் போய் தான் ஆகணும். அதனாலதான் அப்பாவோட கருணை. சரிமா, நம்ம எப்படிப்பட்ட பயிற்சி முயற்சின்னு சொன்னீங்க, அது எப்படிப்பட்ட பயிற்சி? கரெக்ட், வெரி குட். பயிற்சி முயற்சின்னா ஆத்ம உணர்வுல நான் ஒரு ஒளிப்புள்ளி ஆத்மாதான். என் கூட வாழ்ற எல்லாரும் சகோதர ஆத்மாக்கள் தான். அது எந்த உறவா இருந்தாலும் சரி, அது லௌகிகத்துல மகனா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, இல்ல நான் எந்த உறவா வச்சுக்கோங்க, உலகியல் உறவு எந்த உறவா இருந்தாலும் உங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள சகோதர ஆத்மா. ஏன்னா அப்பாவோட குழந்தைங்க, அப்பா தான் பரமாத்மா, இது நம்ம எல்லாம் ஆத்மா. நம்ம நடிக்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், நடிக்கிறோம். நமக்கு அந்த நடிப்பை நம்மளே நிர்ணயம் பண்றோம். 5000 வருட காலத்துக்கான நடிப்பை நாமளே முயற்சி எடுத்து பண்றோம். என்ன முயற்சி எடுக்க சொல்றாரு? காலையில அமிர்த வேலையில எழுந்து ஒழுங்கா இருக்கவங்களுக்கு அவங்களே எழுப்பி விட்டுறாரு. கரெக்டா தெரியும், 2:30 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு, 3 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு, 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு. அந்த ஒரு நிமிஷம் அவரை நினைச்சு அவர்கிட்ட ஜாலியா நினைச்சு அப்படி தூங்கினா கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஃபுல்லா நம்ம உற்சாகமா தான் இருப்போம். நம்மளுக்கே நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுதான் கேக்குற அனுபவம் ஏற்படுதா? நீங்களே உங்களே கேட்டீங்க, ஆமா குஷி ஏற்படும் பாருங்க. நீங்க ஆத்ம உணர்வுல உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி உண்மையிலேயே கஷ்டம் தான் வச்சீங்களேன், ஆனா உங்களுக்கு குஷி ஏற்படும். இப்ப அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கேக்குறீங்க. எனக்கு லௌகீகத்துல சொல்றேன். எனக்கு ஒரு 5 சகோதரர்கள், லௌகீக சகோதரர்கள். நான் ஒரே பெண்மணி எங்க வீட்டுக்கு. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, லௌகீக அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா அப்பா வந்த பிறகு இவங்க அப்பா அம்மான்னு சொன்னா அப்பாவுக்கு அழுக வந்துரும். ஏன்னா உணர்வுபூர்வமா வாழ்றாரு, உண்மையிலேயே நம்ம கூட ஆசையா இருக்கிறாரு. நம்ம ஆத்மாக்களை நேசிங்க, என்ன மன நிறைவா வச்சிங்க, தூய அன்பா. நம்ம சொந்த அப்பா வந்து எப்படி அன்பா இருப்போம், யதார்த்தமா வாழுங்கன்றாரு. என்ன அதுதான் உண்மையா நான் கடவுளே. சரி, சரிமா. இப்ப அப்ப இல்லைங்க, இது மட்டும் கேளுங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து எங்க லௌகிக அப்பா இறந்துட்டதுனால அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் திருமணம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த நிலம் இருந்தது, அது வந்து எங்க 6 பேருக்கு குடுக்கறதுக்கு. பெண் எல்லாம் கிடையாது, பெண்ணுக்கும் சமமா நான் குடுப்பேன். ஓகே, மத்த சகோதரர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பிரிக்கும் போது அந்த பெரிய மூத்த சகோதரருக்கும் லௌகிக மூத்த சகோதரருக்கும் நடுவுல இருக்கிற லௌகிக சகோதரருக்கும் கொஞ்சம் ஒரு கிளாஷ். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது, அது வந்து அவருக்கு ஆசை, அது ஒரு ஆசை வந்துருச்சு. எல்லா டாக்குமெண்ட்டும் எழுதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம். நான் வந்து வேலூர்ல இருக்கேன், நான் இங்க இருந்து சென்னைக்கு போகணும். சென்னையில தான் எங்க அம்மா வீடு. இங்க இருந்து போயிருக்கேன், எல்லாமே பண்ணிக்க இவ்வளவு செலவு பண்ணி பசங்களையும் அனுப்பிச்சு வச்சு எல்லாம் போயிருக்கேன். திடீர்னு அந்த லௌகிக மூத்த சகோதரர் வந்து நம்ம பிரிச்சுக்கிறது எத்தனை முறை சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்கல. நம்ம போய் ரெஜிஸ்டர் ஆகுனால பிரிச்சுக்கலான்ட்டு. எப்படி இருக்கும் எல்லாருக்கும், எப்படி இருக்கும்? ஒருத்தன் வந்து சுத்தமா வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, இதை நம்பி சரி இந்த நிலம் குத்தாலாச்சும் இதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு வேலை போயிட்டு அப்படியே பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு நினைச்சாங்க. கற்பனை கோட்டெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க, குழந்தைலாம் இருக்கு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப இந்த நிலையில வந்து என்ன பண்றது, எல்லாரும் சரணாகதி ஆயிட்டாங்க. அப்படியே திரு முடிச்சுன்னு உக்காண்டு இருக்காங்க. 1 மணி ஆபீஸ்க்கு போய் ஆகணும். மணி 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு திடீர்னு ஒரு ஞானம் வந்தது, இப்ப அந்த ஆத்மாவை நான் குளிர்ச்சி பண்ணணும். யார? அந்த மூத்த லௌகிக சகோதர ஆத்மாவை நான் குளிர்ச்சி பண்ணணும். இது மாதிரி என் வாழ்க்கையில நிறைய பேரை நான் குளிர்ச்சி பண்ணிருக்கிறேன். ஆனா இதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அது ஏதோ நான் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ வாழ்க்கை நடக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இன்பமும் தெரியாது, துன்பமும் தெரியாது. என் ஜேர்னி சூப்பரா ஃபாஸ்டா அடிச்சு ஓடுவேன். அண்ணனே வேலையை அண்ணனைக்கு டக்குன்னு பண்ணி போய்கிட்டே இருப்பேன் நான். அந்த மாதிரி நான் ஜேர்னி பண்றது இது வந்து இறைவனோட ஜேர்னில எனக்கு தெரியாது. எவ்வளவு இன்பமாக துன்பம் வந்தாலும் சரி, துன்பமா நினைக்க மாட்டேன். பெரிய பெரிய ஆபரேஷன் வந்தாலும் அசால்ட்டா வெளியே வருவேன். பெரிய ஆமா, பசங்க பாருங்க, வித்யா மந்திர்ல வேலை போயிடுச்சு. அப்ப எப்படி படிக்க வைக்க முடியும்? 40,000 படிப்பு, 2 பையனும் படிக்க வைக்கணும். சிபிஎஸ்சில சென்னையில இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் அப்பா நடத்திருக்கிறாரு. இது மாதிரி நடத்தினாரா, ஒரு ஐடியா கொடுத்தாரு. டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அந்த லௌகிக மூத்த சகோதரருக்கு ஒரு ஐடியா கொடுத்து, நீ உன்னோட ப்ரொபோசல் என்ன, இந்த வீட்டுக்கான பணத்தை நாங்க கொடுத்தா சரியா போயிடுமா? இப்ப நீ எவ்வளவு டிமாண்ட் பண்ற, அதை கொடுத்துட்டா உனக்கு சரியா போயிடுமா அப்படின்னு சொன்னேன்.
அவங்க மனம் குளிர்ந்துச்சு. ஒருத்தி என்ன பண்ணிட்டா, ஒரு இளைய சகோதரனோட மனைவி வந்து லௌகிக மனைவி வந்து தாலி அறுந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திடீர்னு அசம்பாவிதம் நடந்த அந்த மாதிரி எல்லாம் அது உண்மையோ பொய்யோ அது இறைவனுக்கு தான் தெரியும். அசம்பாவிதம் நடக்கும், எல்லாரும் அழுகுறாங்க, சுத்தி எல்லாரோட மனநிலையும் நடக்காதுமா. கனவுல இல்ல, நிஜமாவே. அவ கட்டிந்த திடீர்னு பூஜை ரூம் போயிட்டு, அக்கா என்னக்கா எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அண்ணியதான் வேணும், ஆனா அக்கா இன்னும் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன பொறுத்த சொன்னேன். எதுவா இருந்தாலும் அப்பா மாத்திடுவாரு. அதுதான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தன் நடனா போலீஸும் அவன் அக்கா நான் வந்துட்டு எனக்கா எல்லாமே அக்கான பாசம். நான் பாசமானவன் கூட எனக்கு தெரியாது. நான் போயிட்டேன்னு அந்த இடத்துல நின்னா எனக்கு எல்லாருமே சரணாகதி தான். அன்பு, அந்த அன்பு ஈர்த்துரும். அந்த அன்பு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. என் பேச்சு கேட்பாங்க. எங்க அம்மாவே இல்ல, தம்பி வந்து அங்குதன்னு சொல்லுவாங்க, உன் அங்குதம் உன் பேச்சு தாண்டி கேட்பான். ஏமா நீ பொறாம நீ அம்மாமா, நான் சகோதரிமா, ஏமா உனக்கு பொறாம வருது? இல்லடி நீ சொன்னா அவனுக்கு செய்யறான் பாருடி, அக்கா சொன்னா தலைமையில தூக்கி வச்சு செய்யறான் பாருடின்னு. அப்படி இல்லம்மா, அவனுக்கு அது நன்மையா இருக்கு, நீ நன்மையா செய்ய மாட்டேன்ற, அதனால ஆமா எதனா ஒண்ணு சொல்லி எப்படியோ பண்ணுவோம், உனக்குன்னு எல்லாருமே செய்யறாங்க பாருடி அப்படின்னுவாங்க. நான் இது வந்து பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டேன், எனக்குன்னு எல்லாருமே செய்வாங்க. ஆமா தம்பி பொன்னாடி கூட செய்வாங்கன்னு பாத்துங்க. லௌகீக அது யாரோ எங்கேயோ வந்து வராங்க, அவங்க எப்படி நம்ம கிட்ட அன்பா இருக்க முடியும்? நான் வீட்டை விட்டு இந்த பிரசவத்துக்கு வீட்டு விட்டு வரும்போது அழவே அழுதுட்டாவோ, நீ போவாதக்கா அக்கா, நீ போவாதக்கான்னு. எப்படி பைத்தியமா பிடிச்சிச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து நான் போவேன் என்ன ஆச்சுன்னு. அந்த அன்பு, இந்த மாதிரி ஒரு அன்பு எனக்கு அப்ப எனக்கு இந்த அன்பு இதெல்லாம் தெரியாது எனக்கு. ஆனா அழறாங்கன்னு தெரியுது, சரி இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல என்ன அப்படி அந்த மாதிரி சேர்த்தப்போ நான் டக்குன்னு இந்த ஐடியா கொடுத்தேன். அண்ணனுக்கு வந்து அந்த லௌகிக சகோதரருக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. உடனே பாருங்க, அவருக்கு வீடுதான், அவர் வீடுதான் கண்ணு வச்சாரு, பணத்தை காட்டினாலும் பணத்தை பக்கம் வந்துட்டாரு. ஆக மொத்தம் அவர் மனம் வந்து குளிர்ந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் மனசு இப்ப வீட்டு மேல ஆசை வந்தது. ஆமா பணம் கொடுக்குறேன்னு சொன்னா சரி, பணத்து மேல ஆசை வந்து திருப்பிக்கிச்சு. ஆக மொத்தம் ஆசை அது என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சுங்களா. உடனே எல்லாரும் ஒன்னா ஆட்டோல போயிட்டு ஒன்னா சைன் பண்ணி குதூகலமா இருந்து ஹோட்டல்ல எந்த மனக்கசப்பு வந்ததுன்னு அந்த சகோதர ஆத்மா சொல்லிச்சோ, அதே சகோதர ஆத்மா எந்த மனக்கசப்புடைய சகோதரனுக்கு இலையில இருந்து பொரியல வச்சுச்சு. இதெல்லாம் நான் இவ்வளவு நோட் பண்ணல. இப்ப அப்பா முரளியில சொல்லும் போதுதான் சரிப்பா நான் சிவத்தை உணர்றேன்பா, சரிப்பா நான் விளையாடு. ஆனா ஏசிக்கிறது உண்மைதான். என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன்ன்றது உணர்வு பூர்வம் யதார்த்தமா நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி சந்தோஷமா இருப்போம் அந்த மாதிரிதான். அவர் வந்து பெரிய கொம்பு வச்சிருக்காரு, அவர்கிட்ட யாருமே தொட முடியாது, அவர் எட்டாத தூரத்துல இருக்காரு, அவருக்கு இப்படி எல்லாம் பண்ணா, இதெல்லாம் வந்து நான் மனிதர்கள்கிட்டே போறதே கிடையாது. எனக்கு மனிதர்களே எனக்கு தெரியவே தெரியாது. நான் எந்த ஒரு துக்கம் வந்தாலும் சரி சந்தோஷம் எதுவுமே மனிதர்கிட்ட சொல்றது கிடையாது. எனக்கு ஏன் அந்த மாதிரி குணம்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் மனிதர்கிட்ட வரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்லை, இது வரைக்கும் எதுவுமே சொன்னது இல்ல. அது எனக்கு ஆச்சரியமா. ஆமா ஆனா அப்பாலாம் கூட கூப்பிட மாட்டேன். அப்பாலாம் கூட எனக்கு சிவலிங்கம் ஒண்ணு இருந்துச்சு வீட்டுல, அப்பாலாம் கூப்பிட மாட்டேன். ஆனா இந்த கடவுள் பக்தி வந்து எனக்கு பாசம், பக்தியா பார்க்க மாட்டேன், நான் பாசமா பாப்பேன். இப்ப பூஜை கூட பண்ணேன்னு வச்சீங்களேன், அப்படியே ஆத்மார்த்தமா பண்ணுவேன். ரொம்ப சகஜமா இயல்பா பேசுறீங்க அவர்கிட்ட. ஆமா அது வந்து எப்படி பண்ணும் ஆத்மார்த்தமான அந்த நான் ஒரு பாட்டு பாடுவேன், சர்வமங்கல மாங்கல்யே வந்து இந்த 2 குழந்தைங்களும் கணவனும் பாடுவாங்க. அத பாடி முடிச்சுட்டு பிள்ளையார் சதத்தை பாடி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பாடி முடிச்ச பிறகுதான் ஒழுங்கா கற்பூரம் ஏத்தி மணி பண்ணி மெதுவா அமைதியா நிதானமா அந்த பூஜைன்றதே வந்து அப்படியே கலகல கலகலன்னு போகும். அரியா புரியோ பறக்கோ கறக்கும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி குழந்தைகள் நம்ம செய்யும் போது சாப்பிடுறாங்களா, சரி எடுத்து சாப்பிடு, அந்த தன்மை. அத உடனே தட்டுவாங்கல்ல சில பேரு, அப்படி கிடையாது. இறைவன் வந்து நம்ம மனமார்ம ஆத்மார்த்தமா செஞ்சா நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இறைவன் வந்து எடுப்பாரு. அத யார் மூலியமா வந்து எடுத்துருவாரு, டக்குன்னு எடுத்துருவாரு. அந்த நேரத்துல சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, எடுக்காதன்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப தப்பானது. நீங்க அதாவது சமையல் செய்யும் பொழுது அந்த உணர்வுகள், அந்த அவர் கேக்குறது உணர்வுகள் தான்ப்பா. நீங்க அந்த உணர்வுகள் இறைவனுக்கு படைக்கிறேன், இறைவனுக்கு இப்படி போட்டா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், உணர்ச்சி. இப்ப நம்மகிட்ட காம உணர்ச்சி இருக்கு, கோப உணர்ச்சி இருக்கு, சந்தேக உணர்ச்சி இருக்கு, பதப்பட்ட உணர்ச்சி இருக்கு, பய உணர்ச்சி இருக்கு, தைரிய உணர்ச்சி இருக்கு. நல்ல உணர்வுகள் கெட்ட உணர்வுகள் எல்லாம் கலந்தது தானே மனுஷனா இருக்கான். ஆனா நீங்க ஆத்ம உணர்வுகள் இருந்தீங்கன்னா வெறும் நல்ல உணர்வுகள் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அன்பு உணர்வு இருக்கும், இரக்க உணர்வு இருக்கும், கருணை உணர்வு இருக்கும், தூய்மையான உணர்வு இருக்கும். ஒரு மனிதன், ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, ஒரு குழந்தைய பார்த்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் அந்த தூய்மையான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாத தூய்மையான அன்போட பழகுவீங்க. இப்ப உங்க குழந்தையோட இன்னொரு குழந்தை வச்சா பற்று வச்சு பாக்க மாட்டீங்களா? நைஸா அவன் குழந்தைக்கு தானே நான் வச்சேன், அதை எடுத்து அவளுக்கு குடுத்துட்டேன் அப்படின்னு சண்டை போடுவீங்கல்ல. ஆனா நான் தூய்மையான உணர்வுல எல்லாருமே ஒரே குழந்தைதான் பாப்பேன்.
இப்ப என்கிட்ட செஞ்சேன். இப்ப எங்க வீட்டுல ஒண்ணு பெரிய குடும்பம் தான் இருந்தும் லௌகீகத்துல. அப்ப எனக்கு என் குழந்தைங்களுக்கு செய்யறது அந்த குழந்தைங்க கேட்கவே கேட்காது. நானே கொடுப்பேன், சாப்பிடுற ராஜான்னு. அதுவும் சந்தோஷமா வாங்கி சாப்பிடுங்க. ஆனா அவங்க அம்மா என் குழந்தைக்கு குடுக்கல நான் ஒரு நாள் நினைச்சதே கிடையாது. அதான் அந்த ஆத்ம உணர்வுன்னு சொல்றாங்களா, ஆத்ம உணர்வு. இதுதான் ஆத்மா. தேக உணர்வுன்னா அது வேற. தேக உணர்வுனா நம்ம இப்ப நான் உறவு பெரியமா, நான் பெரியமா, அவ சித்தி. இப்ப அவ குழந்தைக்கு நான் குடுக்கறேன். நான் என் குழந்தைக்கு என்ன செய்யறணும், நெய்யில செஞ்சாலும் சரி, அது என்ன வளத்துல செஞ்சாலும் சரி, அது அப்படியே அவன் என்ன சாப்பிடறானோ அது அப்படியே அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறேன். ஆனா அவ வந்து ஒரு நாள் கூட என் குழந்தைக்கு குடுத்தது இல்ல. அந்த எண்ணங்கள்லாம் தேக உணர்வால தோணும். ஆத்ம உணர்வால அப்படி தோணாது. அது ஒரு உயிர். என் குழந்தை ஒரு உயிர், அந்த குழந்தை ஒரு உயிர், அவ்வளவுதான். அதனால என்ன, அது ஒரு 12 வயசு, இது ஒரு 13 வயசு, அவ்வளவுதானே. அதனால என்ன அப்படின்ற மனநிலை நிஜமா இயல்பா வரணும். இந்த நடிச்சு கிடிச்சு பொய் பேசி சொன்னாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சேன், டைலாக் எழுதி வச்சேன்லாம் செய்யக்கூடாது. அது இறைவன் கண்டுபிடிச்சுக்குவாரு. அது தண்டனை உண்டு. அது தேக உணர்வால ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் தேக உணர்வுன்றது இந்த உறவுகளை வச்சு நம்ம தேகம் பிரிக்கும். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்து பிரிச்சு பிரிச்சு பாக்கும். பற்றுன்னு என்ன அர்த்தம், என் பையனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஏன்னா நான் என் வயிற்றுல பிறத்தேன், நானுன்ற அகங்காரம் வரும். நான் சொன்னல லாஸ்டா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த அகங்காரம்ன்றது வந்து தான் என் குழந்தை பத்தியா நான் எழுதுன்ற பாத்தீங்களா, எதுக்கெடுத்தாலும் பற்றுங்கிறது அன்புக்கு மீறினது. அன்புங்கிறது எல்லாமே உயிர்களா பாக்குறது. பற்றுனா என்னுடைய பொருள், என்னுடைய பட்டம், பதவி, அங்கேயும் என்னுடையதுன்னு வருது பாருங்க. அதான் என்னுடையதுங்கும் போது நான் அகங்காரம் வந்துச்சு, போச்சு. நான் அகங்காரம். ஆமா, அகங்காரம். சரிம்மா. இப்போ இந்த மாதிரி இந்த 5 விகாரங்கள்ல இல்லாத நீங்க செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கும் ஆத்மாவுக்கு சக்தி அதிகமாகும். அப்படி செய்ய முடியாது. யார் இறைவனோட தூய அன்பை பெற்றாங்களோ அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துங்க. ஒரு விஷயத்த, ஒரு கர்ம காரியம். சரிமா, இப்ப இறைவன், கடவுள், சிவன், இவர் கடவுள், இறைவன் சிவன் தான். அவர் பேர் சிவன் தான். கரெக்டா சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு கூடாது, சிவனே தான். அவரே சொல்லிருக்காரு சிவன் வாயில. சிவன் மேல அன்பு இல்லாதவங்க அப்ப எது மேல அன்பு வச்சிருக்காங்க? தேகத்து மேல அன்பு வச்சுட்டாங்க. பாவம், கரெக்டா கேக்குறீங்க. ஆமா, தேகத்து மேல அன்பு வச்சனால தேக உணர்வுகள் தான் உண்மைன்னு நம்புறாங்க. அவங்க தேக பொருள் தான் உண்மைன்னு நம்புறாங்க. தேக மண்ணு தான் உண்மைன்னு நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை தேகத்தின் மேலதான் இருக்கு. தேகம் வந்து அழியாதது. அந்த மனம் வந்து தேகத்தை தான் நம்புது. அந்த மனம் வந்து ஆத்மாவை நம்ப மாட்டேங்குது. சரி, அப்ப அந்த தேகம் வந்து அழிஞ்சுதானே போகும், அது மேல ஆசை வைக்கிறாங்க. அது என்ன பண்றது, அவ்வளவுதான். அது புத்தி, அவ்வளவுதான். தேகம் அழிஞ்சு போகுது, நிலையில்லாதது அழிஞ்சு போகுது. அது உங்களுக்கு புத்தியில தெரியுதுன்னா அப்ப உங்க புத்தி வந்து கூர்மையா இருக்கு, நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு புத்தி வந்து அழிஞ்சு போற இந்த தேக சம்பந்தப்பட்டதுல ஆசை வைக்கிறாங்க. ஏன் ஆசை வைக்கிறாங்கன்னா அவங்க புத்தி கூர்மையா இல்லை. புத்தி ஏன் கூர்மையா இல்லைன்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் வந்து தூய்மையா இல்ல. தூய்மைன்னா என்னன்னு அடுத்த கேள்வி வரும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லைன்னா தான் தூய்மையா வரும். சரிம்மா, அப்ப அவங்களுக்கு அறிவே இல்லங்கிறீங்களா? இந்த தூய்மை இல்லையப்பா. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த தூய்மை யாரிடத்தில் இல்லையோ அவர்களுக்கு புத்தி கூர்மையாக இருக்காது. மழுங்கனா மனசு சொல்றத கேட்பாங்க. அதான் நான் சொல்றேன் என்னன்னா, அவங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனா யூஸ் பண்ணாம இருக்காங்க. இல்ல, அறிவு மழுங்குதுன்ற நானு. அறிவு மழுங்குது. இப்போ நம்ம கிட்ட எல்லா பொருளுமே இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தினா, அந்த ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினாதான் அதுக்கு பலன் கிடைக்குது. நீங்க ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தல, மழுங்கிடுச்சுன்னா, இப்போ கத்தி இருக்கு, கத்தின்னு பேரு, கத்தி நல்லா ஷார்ப்பா இருந்தா வெட்டுவீங்க. அது மழுங்கி போச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு வைரம் இருக்குன்னா அதுல போய் குப்பையை கொண்டு கொட்டிட்டான். கரெக்ட். சாணியை போட்டு, குப்பையை போட்டு, எருவை போட்டு. அது வைரம், அது எப்படி பிரகாசிக்கும். அதுதான் அப்பா சொல்றாரு, ஆத்ம உணர்வு எல்லா குழந்தைக்கும் முக்தி நான் கொடுத்து பரலோகத்துக்கு இட்டுட்டு போகும்போது எல்லாருமே வைரம் தான். எல்லார்கிட்டையும் இந்த அன்பு, இரக்கம், கருணை, தூய்மை, அமைதி, சக்தி, பேரானந்தம் 7 குணங்களும் நிரம்பிய அந்த அமைதி சொரூபமானதுதான் பரலோகம். அங்க வந்து கர்ம கிடையாது, சத்தம் கிடையாது. அதனாலதான் நிர்வாண தாமம்னு பேரு. சத்தம் இல்லாததால நிர்வாண தாமம். அவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கு, ஆனா அந்த ஆசை மழுங்கிடுச்சு. கரெக்ட். அந்த ஆசை அந்த குப்பை கொட்டிச்சு.
இல்ல அறிவு இருக்கு, ஆனா அந்த ஆசைங்கிற குப்பை மூடி இருக்கு. கரெக்ட். இப்ப அந்த குப்பையை தான் இப்ப அப்பா கிளீன் பண்றாரு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப இப்ப அந்த குப்பையதான் இப்ப அப்பா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த பிரகாசிக்க வைக்கிறாரு. இந்த ஆத்மாவை பிரகாசிக்க வைக்கிறாரு. நம்ம வந்து எப்படிப்பட்ட முயற்சினா நம்ம அந்த குப்பையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் முன்னாடியே. அதுக்கு எப்படி சுத்தம் பண்ணணும்னா அவரோட நினைவுல இருங்கன்றாரு. இப்போ நீங்க எதுவும் பேசாதீங்க, கம்ப்ளீட்டா என் நினைவுல இருங்கோ, நான் உங்களை பத்திரமா கரையேற்றிடுறேன். அவர் கூடவே இருக்காருன்னு மறக்க கூடாது அவரை. ஆமா, இந்த உலகியலுக்கு தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா மாயை அடிக்கிறதுக்கு ரெடியா நான் புயல் வச்சிருக்கேன். எனக்கு ஈக்குவலா மாயைக்கு நான் பவர் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா நீங்க உங்களோட நம்பிக்கையை அதை விட உயர்த்திட்டீங்கன்னா மாயை தோத்து போயிடுவான். அதான் காண ஓடி போயிடுவான். சிவனை மறந்துட்டாவே மாயா வந்து அவன்ட்டு அவளு பண்ணிட்டான். இல்ல, சிவனை மறந்தாவே மாயா வந்து அடிச்சிருது படாருன்னு. அதான் படாமா கரெக்ட். நீங்க ஏன் மறந்தீங்கன்னு கேக்குறாரு அவரு. நான் தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கேன்ல, இப்ப இன்னும் கொஞ்ச நாள் விநாசம் ஆக போகுது. அதான் எல்லாமே நடந்து போச்சே. இப்ப இந்த பழைய உலகம் அழிஞ்சு புதிய உலகம் வந்து இதே பூமி தான், இதே எல்லாம் இருக்கும். அந்த சத்தோ பிரதானமான அந்த குணங்கள் நிரம்பிய தேவி தேவதைகள் ஆள போறாங்க. இப்ப தமோ பிரதானத்தில் இருக்கக்கூடிய மிருக மனம் உடைய மனிதர்கள் கெட்டான மனுஷன் அவன் கண்ணு 2 கையெல்லாம் இருக்கு. அவன் கெட்டு போனது வந்து மனம் கெட்டுடுச்சு. அந்த உலகம் எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். அந்த உலகம் எப்படி இருக்கும்னா சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கணும் பாத்துங்க. அதாமா அந்த உலகம் வந்து ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சுகமா. ஆமா, வைரம் இல்ல சுகம் சாந்தி அமைதி சொரூபமா இருக்கும். வைரம் வைடூரியம் தங்கம் முத்து எல்லாம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட வீட்டுலதான் இந்த உலகத்தின் நிஜமான இருக்கும். அது ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து அந்த உலகம் வந்து என்ன சுருக்கமா சொல்லணும்னா நினைச்சு பார்க்க சுகமா இருக்கும். ஆமா, அது பேரு சுகதாமம்னே பேர். அது பேரு இப்ப எப்படி இருக்கு? துக்கமா இருக்குல்ல. இது வந்து துக்கதாமம். அவ்வளவுதான். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வைரமா இருக்கிறோம். அதனாலதான் அப்பா வந்து இது வைர உலகம், சங்கம புருஷார்த்தம சங்கமத்துல இருக்கக்கூடிய பிராமண குழந்தைங்க வந்து வைரமா இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப வந்து நம்ம முயற்சி பண்ண வேண்டிய காலம். கரெக்ட். அதுதான் அவர் சொல்றாரு. துக்கதாம இதுல கலியுகத்துல ஃபீல் பண்றவங்க வந்து துக்கதாமத்துல இருப்பாங்க. ஆனா நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கான முயற்சி பயிற்சியை நம்ம இப்ப எடுக்கிறோம். யாரோட துணையால? அப்பாவனோட நினைவால எடுக்கிறோம். அப்பாவுக்கு சொல்ல ஸ்ரீமத்து படி நடக்கிறோம், வழிப்படி. டெய்லி வரதானம் கொடுக்கறாரு. நீங்க இப்படி இருக்கணும், இப்படி ஆத்மாக்களுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பண்ணணும்னு நற்காரியங்கள் செய்யணும்னு சொல்றாரு. அதை நீங்க மீறாம நடந்துட்டே அந்த அவர் காட்டுற ஒளியிலேயே பயணம் பண்ணீங்கன்னா ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடுங்க. அவரை கெட்டியா பிடிச்சிட்டா ஈஸியா போயிடலாம். ஆமா, ஆனா நீங்க பிடிக்கும் போது தூய மனதோட பிடிக்கணும். வருமானம் கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, அது அங்க வருது, இது வருது, இந்த கதையெல்லாம் சொல்லவே கூடாது. அங்க அரிசி கூட வண்டு பிடிக்காது. ஏன்னா எல்லாமே நல்ல எண்ணங்கள் உற்பத்தி பண்றோம். அது வந்து அது சுகதாமம், இது துக்கதாமம். ஆமா, அப்ப பரந்தாமம் எங்க இருக்குது? பரந்தாமம் மேல அங்க இருக்கு. அப்ப நிர்வாண தாமம் என் பேர் வந்தது. அதுக்கு நிர்வாணம்னா அங்க இது இல்ல, அப்படி வெட்ட வெளியில இருக்கு. இல்ல, வித்தவுட் சவுண்ட் இல்ல, சப்தம் இல்லாத இடம். சரி, முக்தி தாமம் ஏன் அதுக்கு பேர் இருந்தது? முக்தினா முற்று பெற்ற முழுமை கிடையாதப்பா ராஜா. தூய்மையா இல்ல முக்தி என்றால் கர்மத்திலிருந்து விடுப்போம். கர்மமே கிடையாது. நம்ம உடல்ல இருந்தாதான் கர்மம் இயங்கும். நம்ம பரந்தாமத்துக்கு போயிட்டுனா கர்மமே கிடையாது நம்ம கிட்ட. இது கர்ம சேத்திரம், அது முக்தி தாமம். அதனாலதான் அதுக்கு முக்தி. அவர் ஒவ்வொரு பேர்லயும் உயிரோட்டமா நிறைய அர்த்தங்கள் பொருட்பட சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவராலதான் சொல்ல முடியும், மனிதர்களால சொல்ல முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லைன்னா நீங்க சொன்னபடி ஆசை வந்து மூடி இருக்கு. இந்த பூமி வந்து கர்ம சேத்திரம். அது வந்து இது கர்ம சேத்திரம் ஏன் வந்துச்சுன்னா தமோ பிரதானம் ஆயிட்டோம். மிருகம் மாறி குணங்கள் மாறி விட்டது. அது கர்ம சேத்திரம். அது வந்து அது அவரு பரந்தாமங்கிறது முக்தி தாமம். முக்தின்றது கர்மமே இல்லாத இடம். அதே மாதிரி நிர்வாணம் என்று சத்தமே இல்லாத இடம். அமைதின்றது சாந்தியின் இடம். அதனால பரந்தாமம்னு சொல்லலாம், சாந்தி தாமம்னு சொல்லலாம். அவர் பரமபிதா இருக்கிறதுனால அதுக்கு பரந்தாமம். சாந்தி அமைதியின் சொரூபமா கடலா நம்ம இருக்கிறதுனால அது அமைதி தாமம். முக்தினா கர்மம் பண்ணாதனால அது முக்தி தாமம். வெரி குட். அப்புறம் சத்தமே இல்லாததுனால நிர்வாண தாமம்னு அந்த இடங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கான காரணம் இருக்கு. காரண காரியம் இல்லாம அந்த பூலோகத்துல மட்டும், இப்ப நம்ம இங்க இருக்குமே பூலோகத்துல மட்டும் சவுண்ட் வரும்.
அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், பூலோகத்துல சவுண்ட் வந்து சொர்க்கத்துல மட்டும் அவங்க எதுவுமே இல்லையே, எப்படி இந்த நரகத்துல இப்படி இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, குணத்தின் அடிப்படையில் சொல்ற இறைவனுடைய குணங்கள் மொத்தத்தையும் நிரப்பி அனுப்புறாரு. அது பேருதான் பொக்கிஷம்னு பேரு. நம்ம மண்டைக்குள்ள, மண்டனை இந்த மண்டை இல்ல, ஆத்மாக்குள்ள இருக்க மனம் புத்தின்னு இருக்கு இல்லையா, அதுல சமஸ்காரம்னு ஒரு பதிவு இருக்கு. அந்த பதிவுல இறைவனுடைய குணங்களான அன்பு, இரக்கம், கருணை, தூய்மை, அமைதி, சக்தி, பேரானந்தம், அந்த எத்தனை குணங்களையும் நம்ம நிரப்பி சம்பூர்ண சம்பன்னம் அப்படின்னு ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்த போதுதான் உலகத்துக்கே எஜமான நாராயணன் லட்சுமி ஆகிறோம். நம்ம இந்த மொத்த பேரையும் நம்ம தான் ஆட்சி புரிய போறோம். ஆனா அங்க இருக்க சொர்க்கத்துல இருக்கிற வேலைக்காரன் கூட அவன் மனசால அவனும் ராஜா தான் நினைப்பான். ஏன்னா ஆத்ம உணர்வுல இருக்கிறான். அவன் வேலைக்காரன், அவன் வேலை, அதாவது சுருக்கமா வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சுகம் அங்க இருக்கு. கரெக்ட். அதுக்கு சுகதாமம்னு பேரு. அதுக்கு சுகதாமம். இது வந்து துக்கம், நினைச்சு கூட பார்க்காத முடியாத அளவுக்கு துக்கமா இருக்கு. ஏன் அந்த 5 விகாரத்தை நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் அவங்களுக்கு துக்கம் வந்ததுன்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே? சரிமா, அது புரியுதுமா. 5 விகாரத்துல அவங்க போறதுனாலதான் துக்கம் வருது. இருமா, இப்ப வந்து இந்த உலகத்துல துக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா மக்கள் வந்து மேலும் மேலும் அது மேலதான் ஆசைப்படுறாங்க. அதுதான் சொன்னேன், தேகம். அவங்க எப்போ வந்து அவங்க மனம் வந்து தேகம்தான் உண்மைன்னு நம்புது, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த நிலையில்லாத வந்து நிலையானதுன்னு நம்புது. அந்த மனம் வந்து இதுதான் நிலை இல்லாதது, நிலையானது, நிலையானதுன்னு திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள் தோன்றுது. காரணம் பண்ண கர்மாவால அந்த எண்ணங்களே அவனுக்கு வருது, எதிர்மறை எண்ணங்களே வருது, அவனுக்கு தோண்டிட்டே இருக்கு. இப்ப நீங்க கர்மா இல்லாம கிளீனா இருக்கிறதுனால நேர்மறை எண்ணங்களே தோணுது. கிடையாது, நிலையானது இறைவன் மட்டும்தான். அவனைதான் பிடிக்கணும், நம்ம வேற யாரையுமே பிடிக்க முடியாது. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவருக்கு உடம்பு இல்ல, அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது, இந்த நாடகத்துல நடிக்கிறது. மக்கள் எல்லாருமே நிலையில்லாத நிலையானது நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால துன்பம் வருது. ஆமா, துக்கத்துக்கு காரணம் தான். ஆமா, அது அந்த துக்கத்தை அது நம்புறதுக்கு காரணம் இந்த 5 விகாரங்களை விழுறதுனாலதான். காமத்துல விழுறீங்க, கோபத்துல விழுறீங்க, பற்றுல விழுறீங்க, பேராசையில விழுறீங்க. பழகி போச்சுமா, கவலைப்பட்டு பட்டு பழகி போச்சு, கோவப்பட்டு பழகி போச்சு. சொர்க்கத்துல இல்லையே, எப்படி அது எப்படி அது நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? காம மனசுல அந்த தலையில வந்து மூளையில தலையில அந்த காம சிந்தனைகள் எந்த நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் எப்படி இல்ல, அதுதான் நிறுத்தத்துக்கு தான் சங்கம் யுகத்துல அவரே இறங்கி வந்துட்டாரு. குழந்தைங்க வந்து மனித தர்மத்தையும் தேக தர்மத்தையும் அதர்மம், அத வந்து தர்மம் நினைக்குதுங்க. அது கிடையாது. தர்மம் என்பது ஆத்மாவுக்கு தான் தர்மம். அப்பா நான் ஒருவன், மற்ற எல்லோருமே குழந்தைகள் தான். அதனால ஆல் ஆர் ஈக்குவல். நீங்க உங்க கர்மாவை வந்து முத்திதாமத்துல எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறீங்க. உங்க கர்மா பிரகாரம் வரிசை பிரகாரம் இறங்கி இறங்கி வரீங்க. இப்ப நீங்க சேர்த்து வச்சுக்கோங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் அவர் சொல்றாரு. இலவசம், இலவசம், முற்றிலும் இலவசம். முரளி தமிழ் காலையில படிங்க. அது முரளி படிக்காம இருக்காதீங்க. அது நானே அவர் வாயிலா சொல்லி இருக்கிறேன். அதை படிங்க. காலையில வந்து நான் சொன்ன ஸ்ரீமத்து பிரகாரம் அந்த இதை செய்யுங்க. அதே பிறகு நீங்க உங்க உணவை நீங்க தயார் பண்ணுங்க. அப்படி வேறொரு உணவு தயார் பண்ணக்கூடிய நிலையில வந்தா கூட மனதளவுல போகு வைக்கும் போது இறைவனுக்கு உணர்வு பூர்வமா, இறைவா இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு, இதை நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு வெய்யுங்க. எல்லாமே சொல்றாரு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம கூடவே வாழ வித்தவுட் பாடி. இந்த வித்தவுட் பாடிங்கிறத நீங்க ஃபீல் ஆகுறதுனாலதான் மக்கள் தோத்து போறாங்க. அப்படிலாம் கிடையாது. உணர்வுக்கு பாடி வேணுமா? இப்ப என் பையன் ஷில்லாங்ல இருக்கிறான், நான் இங்க இருந்து நினைக்கிறேன், ஓடுறேன், என் ஆத்மா ஓடுது இல்ல. அவன் இன்னைக்கு கார்ல போயின்னுக்கிறான், அவன் இன்னைக்கு பிளைட்ல போயின்னுக்கிறான், நினைச்சிட்டேன்ல நினைப்போம். அப்ப என் எண்ணத்துக்கு அவ்வளவு ரேஸ் பவர் இருக்குல்ல. அதை நான் எப்ப உணர போறேன்? அதே மாதிரி இறைவனுக்கும் பவர் இருக்கு. இறைவன் பரந்தாமத்துல இருந்தானே, எந்த தாமத்துல இருந்தான்னா நானும் அவரு ஒண்ணு நான் நினைச்சிட்டேன் உணர்வு பூர்வமா. அப்புறம் எப்படி என்ன பிரிக்க முடியும் உங்களால? நான் பக்கத்துல யாரு இருந்தா எனக்கு என்ன தெரிய போகுது? எந்த கஷ்டம் வந்தா எனக்கு என்ன தெரிய போகுது? எனக்கு எதுக்கு அந்த கஷ்டம் தான்? நான் தான் இவரோட இருக்கிறேனே, எனக்கு எதுக்கு அது? அவர் கூடவே இருக்கீங்க. எனக்கு எதுக்கு அதுன்ற நானு. சரிமா, அந்த நிலைக்கு வருவங்க சொர்க்கத்துல வந்து எஜமானன் பதவி எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் முயற்சி பயிற்சி செய்யுங்க, முரளிய வாசிங்க. அதே மாதிரி நான் சொன்ன அமிர்த வேலை எழுந்துக்குங்க. ஏன்னா வாயு மண்டலம் வந்து சுத்தமா இருக்கும். அதுக்கான காரணங்களும் சொல்றாரு. அசுத்தமா இருக்காது. அசுத்த ஆத்மாக்களோட நீங்க உறவு வச்சுக்காதீங்க. ஆனா அவங்களுக்கு முக்தி கொடுக்கறது உங்க மூலியமா தான் சாட்சாத்காரமே கிடைக்க போகுது. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குதான் தெரியாது. அத பத்தி பேசி என்ன பண்ணுவாங்க? இல்ல, அவங்க கோச்சுக்காதீங்கன்றாரு. அதாவது உங்களை அவமானப்படுத்துவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, உங்களை இழிவுபடுத்துவாங்க, வார்த்தைகளால இல்ல வன்கொடுமை பண்ணுவாங்க. நீங்க எதுக்குமே வார்த்தையிலே குத்தி கிழிக்கிறாங்க.
ஆமா, ஆனா நீங்க அமைதியா இருங்க. ஏன்னா அவங்கதான் பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு பக்தி பண்ண போறாங்கன்றாரு அப்பா. ஈட்டி மாதிரி ஈட்டி எப்படி எடுத்து உடம்ப கிழிக்குதுல, ஈட்டி குத்து அப்படியே. அதான் ஜட இல்ல, ஜட சிலைக்கா. இப்ப நீங்க வந்து இப்ப சொர்க்கம் முடிச்சிட்டீங்களா, ம். அடுத்தது துவாபர யுகத்துல ஜடமூர்த்தியா நிக்க போறீங்க. இப்ப கோயில சிலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தேவி தேவதாவோட சிலைகள். விடுங்க, அதெல்லாம் யாரு இறைவனோட பாக்குறது? சிலைகள், நம்மளோட சிலை தான் பாது. அது ரைட். நாம தான், நம்மளோட குணம் தான் அது நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. அதனால அவங்க பக்தி மார்க்கத்துல நம்ம கிட்ட விழுந்து விழுந்து பக்தி பண்ண போறாங்க. அதனால நீங்க அமைதியா இருங்க. இப்ப திட்டினா அமைதியா பொறுத்துக்கோங்க. பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு பக்தி பண்ண போறவங்களே அவங்கதான் உங்க சிலைக்கு முன்னால வந்து நின்னுன்னு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்பயும் கருணை காட்டுங்க. நான் அப்போதுலயே சொன்னேன், தேக உணர்வு வேணாம் 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 அடிச்சு அடிச்சு சொன்ன கேட்க மாட்டேன். சரி, கருணை உணர்வோட நமக்கு தெரியுது அவங்க தேக உணர்வாலதான் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் நம்ம கருணை அவங்க சொல்றதை எடுத்துக்க கூடாதுமா. இப்ப அதானே சொல்றாரு அப்பா. சிவன் அப்பா என்ன சொல்றாரு, நீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம். அடுத்து கொடுக்கக்கூடிய அவமானம், துக்கம், இது மாதிரி குத்துறாங்க, கிளிக்கு பேசியே கொள்றாங்கன்னா அதை நீங்க எடுத்துக்க வேண்டாம். அது சுத்தமா எடுத்துக்க வேண்டாங்கிற, எடுத்து மனசுக்குள்ள போடாதீங்க. சரியா? அப்ப வந்து துக்கத்தை துன்பம் துக்கத்தை நம்ம எடுத்துக்கவும் கூடாது, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. அதான். சரிம்மா, ரொம்ப 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 நன்றி. இல்ல அப்பாதான் எல்லாமே. ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் உலக. ஏன்னா இது உலக நன்மைக்காக, உலகத்துக்கு பேர் நம்மளா தூதுவர், அவருக்காக நம்ம ஹெல்ப் பண்றோம். இப்ப நீங்க 4 பேர்கிட்ட இந்த நல்ல வார்த்தைக்கு போய் முரளி படிக்க முடியல கூட முரளி எடுத்து வாசிங்க முதல்ல. அது வாசிக்க வாசிக்க மாற்றங்கள் ஏற்படும் உங்க மனசுல. அது நீங்க உணர்வீங்க. எல்லாமே உணர்ந்தாதானப்ப, அனுபவிச்சாதானப்ப சொல்ல முடியும். அனுபவம் பண்ணாதானே சொல்ல முடியும். அனுபவம் பண்ணாம எப்படி சொல்ல முடியும்? ஆமா ஆமா. நம்ம அனுபவம் பண்ண மாட்டேன்றாங்க, அதுக்கான பயிற்சி முயற்சிக்கு அவங்க போக மாட்டேன்றாங்க. இப்ப ஒரு விஷயம் செய்யின்றாரு அப்பா, அதை செஞ்சு பார்த்து அது அனுபவம் பண்ணாதானே நமக்கு சரியா தப்பான்னு தெரியும். நம்ம இருப்போம், கேக்குறவங்க காதுல விழுவுற. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க நீங்க அமைதியா நீங்க தெளிச்சுக்கிட்டே போங்கன்றாரு. முரளியில என்ன சொல்றாரு, நீங்க இந்த வார்த்தையா பேசுறீங்க. அவர் வந்து தெளிங்க, சுப பாவனை. அந்த ஆத்மாக்களுக்கும் உள்ள இருக்க ஆத்மா ஆக்டிவேட் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும். 24 மணி நேரமும் நீங்க மானச சேவை செய்யுங்கன்றாரு. அதாமா, இப்ப நான் வந்து வீடியோ போட்டா 2000 பேர் பாக்குறாங்க, பரவாயில்ல. ஆனா பாக்குறவங்க நூத்துக்கள். ஆனா வந்து சில பேர் போட்டாக்க 20 லட்சம். அது பாக்குறது அத்தனையும் கற்கள். அது ஏன் அப்படி பாக்குறாங்க? அது கல்புத்தி. கல்புத்தியோட தான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவங்க எல்லாம் வந்து தற்காலிகமான சுகம், தற்காலிகமான இன்பத்துக்கு அந்த காமம் இருக்குல்ல. அப்ப அந்த விகாரத்துல விழுந்தவங்க தான் அது போக முடியும். நீங்க சொல்லிட்டீங்க அப்ப வேற மாதிரி சொல்றேன். தற்காலிகமான சுகம் இன்பத்துல ஆசை வச்சு அதை வீடியோ கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்கள நிலையானதுக்கு வரணும் முடியாதாமே. அவரே சொல்லிட்டாரு, இது வந்து கடினமான கல்வி. இந்த கல்வியை படிக்கிறவங்களுக்கு தகுதி இருக்கவங்க தான் கல்வி படிக்கணும். ஐஏஎஸ் எல்லாராலையும் படிச்ச முடியுமா? அது மாதிரி ஈஸ்வர வித்யாலயில ஈஸ்வரங்கிட்டயே போகக்கூடிய ஆற்றல்ல அவங்க எவ்வளவு இப்படி இருக்கணும். அப்ப இறைவனோட கருணை பார்வை எவ்வளவு கிடைச்சிருக்கணும் அவங்களுக்கு. அவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், இறைவனோட கருணை பார்வை எவ்வளவு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இல்ல. இப்ப தர்மபுரியில அடி வாங்காம போறதுக்குதான் இப்ப அப்பா இந்த சுபபாவம் வைக்க சொல்றாரு. அந்த குழந்தைங்க என்ன செஞ்சாலும் அவங்க திரும்பி பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு பக்தி பண்ண போறாங்க. அது அப்பாவுக்கு தெரியும். இந்த 5000 வருட காலத்து கல்பத்தினால நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயந்துடாதீங்கன்றாரு. நீங்க இதனால அந்த குழந்தைகளை வந்து வெறுப்போ எந்த உணர்வோ துக்க உணர்வோ குடுக்காதீங்க, தயவு செய்து. அவங்க குடுக்கற துக்கத்தை நம்ம எடுத்துக்க கூடாது, திருப்பி நம்ம வந்து அவங்களுக்கு துக்கம் கொடுத்துட கூடாது. ஆனா நீங்க சுகம் தான் கொடுக்கணும், நன்மைதான் செய்யணும். ஆமா, கரெக்ட். நன்மை மட்டும் செய்ய சொல்றாரு. ஆமா, வெறும் ஏன்னா அப்பா நமக்கு நன்மை மட்டும் தானே செய்யறாரு. நீங்க நன்மையே செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. அதான் உங்க 5 புலன்கள் 5 என்ன செஞ்சாலும் நீங்க நன்மையா செய்யணும். கருணை பல பார்க்கணும். அவங்கள வந்து நீங்க சபிக்க வேண்டாம், சாபம் விட வேண்டாம், திட்ட வேண்டாம், மனசுக்குள்ள கூட திட்டாதீங்க. ஆமா, எண்ணம் கூட வரக்கூடாது. இல்லமா, சபிக்காதனா வெளிப்புறத்துல திட்டுறது இல்ல, மனசுக்குள்ள கூட அவங்கள ஒண்ணும் திட்டாதீங்க. அதான் மனசுக்குள்ள கூட அந்த சின்ன எண்ணம் கூட வரக்கூடாதுன்றாரு அவரு. ஆமா ஆமா ஆமா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அருமையா பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க எல்லார்கிட்டயும் தயவு செய்து அப்பாவை பிடிக்க சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் வேணாம் எனக்கு. அப்பாவை கெட்டியா பிடிச்சிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க மாற்றங்கள் தன்னால வரும். டக்கு 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 ஈஸியா போயிடும். ஆமா, ஜாலியா போலாம், எதுவுமே தெரியாது. ஏன்னா அழிய போகுது, அது அவங்க நம்பல. அழியும் போது அழிஞ்சிட்டு இல்ல நம்பல, அதனால இன்னும் சேர்த்து வச்சு நிக்கிறாங்க பைத்தியக்காரங்க.
நம்ம இந்த பிரசன்ட்ல இந்த வினாடியில நம்ம எப்படி இருக்குன்னு பாத்துட்டா போதுமா? அடுத்த வினாடியே பாத்துக்கும். அது அந்த அளவுக்கு புத்தி கூர்மையா இருக்குன்னா தூய்மையா இருந்தாதான் புத்தி கூர்மையா இருக்கும். அது அழியறதுன்னு நினைக்கணும்னா இல்ல அப்பா என்ன நம்ம சொல்லிருக்காரு, இல்ல இதுக்கு மேலேயும் குழந்தைங்க அடம் பிடிச்சா சட்டி சுட்டதரா கை விட்டதரா நான் பண்ண போறேன். இப்போ கையில சட்டி வச்சிருக்கோம், கையில ஒரு சட்டி வச்சிருக்கோம், பயங்கரமா சுடுது, நம்ம என்ன பண்ணுவோம்? சட்டி டக்குனு விட்டுமா மாட்டோமா? சொல்லி பயமுறுத்தி யாரையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இல்ல நம்ம பயமுறுத்தல. அப்பா இந்த ஞானத்தை என்ன சொல்றாருன்னா, கடைசியா நான் இறுதி கட்டம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களே, சட்டி சுட்டுதரா கை விட்டதரான்னு இருக்கும்ன்றாரு அப்பா. இப்ப கையில ஒரு சட்டி வச்சிருக்கோம்பா, இல்ல கையில ஒரு சுடு சட்டி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், நம்ம சட்டியை பாப்போமா நம்ம கைய பாப்போமா? அதெல்லாம் நீங்க பாருமா, எப்படி நீங்க ஆசை காட்டினாலும் எப்படி பயமுறுத்தினாலும் யாரும் வரப்போறது இல்ல. அதுதான் மாயா எவ்வளவு அடிச்சாலும் அவங்க வர முடியல, அவங்க தேக உணர்வோட பாவம் தவிக்கிறாங்களே. நீங்க என்னதான் மிரட்டினாலும் அது வரப்போறது. இது வேற மிரட்டு இல்ல, அவங்க புத்திய புரிய வைக்கிறோம், அந்த புத்திக்கு தீனி போடுறோம். கரெக்ட் தான், நம்ம சுடு சட்டியா இருந்தா கைதான் இம்பார்ட்டன்ட். ஒண்ணு இல்லமா, இப்ப கொரோனா வந்துச்சு, எத்தனை பேர் திருந்துறாங்க? கொரோனா வந்து எத்தனை பேர் திருந்திட்டாங்க? ஆனா உண்மையை சொல்லுங்கப்பா, அது சகோதரத்துவமா நம்ம செத்து போன உடம்பு கூட நம்ம தொல்லலப்பா, அதுக்கு வெற்றி தானப்பா. இருமா, கொரோனா வந்ததுனால யாருமா திருந்தி நல்லதா மாறி இருக்காங்க? அதுதான் கேக்குறேன், செத்து போன உடலை கூட அவங்க தேக உணர்வு விட்டுட்டாங்களா இல்லையா? அப்பா வெற்றி அடைஞ்சாரா இல்லையா? அப்பா தான் வெற்றி அடைஞ்சாரா? ஆமா குடுத்துட்டு இல்ல, நீ குடுக்க மாட்டே, நீ ஐயோ உன் உடம்பு குடுப்பியா, உன் உறவு உடம்பு குடுப்பியா, நீ தொடக்கூட விட மாட்டியே. இப்ப கொரோனா உடம்புனா குடுத்த சிஸ்டர், நான் சொல்றது யாரையும் அடிச்சு திருத்த முடியாது. அடிக்கல, இது பேரு இறைவன் தான் சொல்றாரு. அன்பா சொல்லி கொடுக்குறோம், கேட்கலையே விட்டுற வேண்டியதான். அவங்கள அடிச்சு திருத்து வா, கட்டாயப்படுத்தி அடிச்சு. அப்படி இல்ல, அப்படி அர்த்தம் இல்லப்பா அவர் சொல்றது, நீங்க அங்கதான் பாயிண்ட் விட்டுறீங்க. பாயிண்ட் புடிங்க, இல்ல இந்த பாயிண்ட் மேக்னெட் மாதிரி புடிச்சிங்க. அவர் அப்படி சொல்லல, அந்த நிலையில தேக உணர்வை விட்டீங்களா விடலையா, அவர் கேட்ட கேள்வி அவ்வளவுதான். கொரோனாவப்போ இந்த உடம்பு வந்து என் மனைவி உடம்பு, என் கணவன் உடம்பு, என் குழந்தை உடம்பு, மாமியார் உடம்பு, அம்மா உடம்பு. கட்டாயமா என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் வந்து இப்படிதான் இருக்கணுங்குது. அப்ப நான் புத்தியோட அன்போட சொல்லும்போது நீ கேட்கல, இப்ப நீ கவர்மெண்ட் இருக்குதுன்னு கேக்குற, அப்படிதானே உனக்கு? சரி ஓகே, அதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் திருந்தணும். அவங்களா திருந்தணும், உணர்வு ஏற்பட்டு அவங்களா திருந்தணும். அது அதிர்ஷ்டம்பா. இல்ல உணர்வு இல்ல உணர்வுங்கிறது வந்து அப்பா வந்து யாரையுமே மயில பிடிச்சி எல்லாம் இல்ல, அன்பு வந்து யாரும் கலந்தெல்லாம் அன்பு வாங்க முடியாது, அது உள்ளிருந்து வர்றது. சரிங்க, அன்புங்கிறது உள்ளிருந்து வர்றது. இறைவன் மேல வச்சிருக்க அன்புங்கிறது உள்ளிருந்து வரதுனாலதான் அவரோட கருணை பார்வை வருது, கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இப்ப நீங்க இவ்வளவு குஷியா இருக்கீங்க, இந்த 90 நாள் உங்களால செய்ய முடியுதுன்னா அந்த இறைவனோட கருணை பார்வையாலதான். இறைவன் வந்து உங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, தூய அன்பா வச்சிருந்திருப்பீங்க, அது அவருக்கு தான் தெரியும் உங்களோட அன்பு. நீங்க எவ்வளவு அன்பா தூய்மையா இருந்திருக்கீங்களோ அந்த தூய்மையான அன்புக்கு அவர் காட்டுறது. இதெல்லாம் வந்து எனக்கு அவர் காட்டினா இவர் காட்டினா எல்லாம் வாங்க முடியாதுப்பா. இதெல்லாம் அது மாதிரி அன்பை குடுன்னு கேட்க முடியுமா? அது முடியாத காரியம்ப்பா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் MC சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான
பெனிஃபிட் பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.